முன்னாடி நம்ம ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் பார்த்தோம். ஸோ அது பார்க்காதவங்க அத ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்க்கு வாங்க. இது வந்து ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட நம்ம சால்வ் பண்ண போறோம். The following consecutive readings are taken with a level. ஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்ம ரீடிங்ஸ் குடுத்துருக்காங்க. The instrument has shifted after 4th and 7th. ஸோ இதுதான் நம்ம நோட் பண்ணிக்கணும். The RL of the first point is 100 மீட்டர் குடுத்துட்டாங்க. Enter the readings in the form of level book and reducing the level by எத வச்சு நம்ம பண்ணணும்? ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட்ல பண்ணணும். ஓகேவா? எந்த மெத்தட்ல பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதே மாரி நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? குடுத்திருக்கிற ரீடிங்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே பிஎஸ் தான். கடைசி ரீடிங் எப்பயுமே எஃப்எஸ் தான். ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4 மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? 4த் அண்ட் 7த் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க் 4த்த நான் லைன் பண்ணிக்கிறேன் அண்டர்லைன். 7த்த நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது தான் என்னது? எஃப்எஸ். எஃப்எஸ் நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டு எஃப்எஸ் போட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ரீடிங் என்ன தான் போடணும்? பிஎஸ் போடணும். இங்கேயும் பாருங்க அண்டர்லைன் பண்ணிட்டேன் எஃப்எஸ். ஸோ அதுக்கு அடுத்த ரீடிங் என்ன பண்ணும்? பிஎஸ் தான் போடணும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஐஎஸ். இங்க ஐஎஸ், ஐஎஸ். ஸோ இந்த வேல்யூ ஐஎஸ், இங்க வேல்யூ ஐஎஸ், ஐஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்பவுமே பிஎஸ், லாஸ்ட் ரீடிங் எப்பவுமே எஃப்எஸ். ஓகேவா? ஸோ இது எப்பவுமே உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹைச்சை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர்எல்லையும் பேக் சைடையும் நம்ம பிளஸ் பண்ணணும். ஆர்எல் நமக்கு கண்டுபிடிக்கணும்னா ஹைச்சை மைனஸ் எஃப்எஸ். எஃப்எஸ் ரீடிங்ஸ் இருந்துச்சுன்னா எஃப்எஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஹைச்சை மைனஸ் ஐஎஸ். எந்த ரீடிங் இருக்குதோ அது ரீடிங்கை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணலாமா? இது எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் இப்போ வந்து ஸ்டேஷன், பேஸ், பேக் சைட், இன்டர்மீடியட் சைட், ஃபோர்த் சைட். போன ப்ராப்ளம்ல ரைஸ் தனியா, ஃபால் தனியா போட்டிருக்கோம். ஸோ இங்க வந்து ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட்ல பண்ண சொல்றதுனால ஹைச்சை போட்டிருக்கோம். ஆர்எல் ரீமார்க். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் எங்க எழுதணும்? எப்பயுமே பிஎஸ்ல எழுதணும். ஓகேவா? பிஎஸ்ல 2.650. ஸோ ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎஸ்னா இருந்து அதுக்கு அடுத்த லைன் எழுதணும். 3.740 ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 3.830 அதுவும் ஐஎஸ் தான். ஐஎஸ்ல ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க எஃப்எஸ். எஃப்எஸ்னா என்னது? அதுக்கு அடுத்த லைன் 5.270 பாருங்க எஃப்எஸ்க்கு அப்புறம் பிஎஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அதே லைன்ல தான் என்ன பண்ணும்? பிஎஸ் மார்க் பண்ணும். ஸோ அதே லைன்ல 4.640 எழுதிருக்கிறேன்னா எழுதிட்டு நீங்க என்ன பண்ணும்? அதுக்கு அடுத்த லைன்ல தான் என்ன பண்ணும்? ஐஎஸ் மார்க் பண்ணும். ஐஎஸ் மார்க் பண்ணியாச்சு. 0.380 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 0.960 இங்க இந்த லைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன்ல தான் என்ன பண்ணும்? எஃப்எஸ் ரீடிங் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிஎஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? எஃப்எஸ் எங்க நோட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு அதே லைன்ல தான் என்ன பண்ணும்? பிஎஸ் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐஎஸ். ஸோ ஐஎஸ்ல மார்க் பண்ணியாச்சு 2.840. நெக்ஸ்ட் அதுவும் என்னதான் இருக்கு? 10th பாயிண்ட்டும் ஐஎஸ் தான். ஸோ 3.480. இந்த 10th நம்ம இங்க மேல போட்டுக்கிற 10த்தும் இதுவும் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதுவும் இந்த இந்த நம்பரிங்கும் இந்த நம்பரிங்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இங்க நீங்க 10த்ன்னு போட்டிருக்கீங்க. பட் நீங்க ஃபில் பண்றது வந்து 8ல ஃபில் பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? இந்த நம்பரிங் நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ஷிஃப்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ரீடிங் நம்ம எதுல தான் மார்க் பண்ணணும்? எஃப்எஸ்ல மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ மார்க் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஆர்எல் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ ஹைச்சை கண்டுபிடிக்கணும் என்ன சொல்லியிருக்கேன் நானு? இங்க பாருங்க ஆர்எல்லையும் பேக் சைடையும் பிளஸ் பண்ணணும். நமக்கு ஆர்எல் தெரியும், பேக் சைடும் தெரியும். ரெண்டுமே பிளஸ் பண்ண வந்த ஆன்சர் தான் 102.650. நெக்ஸ்ட் இந்த ஆர்எல் நமக்கு கண்டுபிடிக்கணுமா? அதே மாதிரி என்னன்னா இந்த ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட்ல எங்கெங்கெல்லாம் இந்த பிஎஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஹைச்சை வரும். ஓகேவா? இங்க பாருங்க பிஎஸ் இருக்கா? இங்க ஹைச்சை போட்டிருக்கோமா? அதே மாதிரி இங்க பிஎஸ் இருக்கா? பாருங்க இங்க ஹைச்சை இருக்கா? சோ இங்க பாருங்க இங்க பிஎஸ் இருக்குது. சோ அதே லைன்ல இருக்குது ஹைச்சை வந்திருக்கு. ஓகேவா? சோ இங்க பாருங்க இங்க எதுவுமே இல்ல. அப்ப இங்க வராது. அதே மாதிரி இங்கேயும் எதுவும் இல்ல. அப்ப இங்கேயும் ஹைச்சை வராது. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பிஎஸ் இருக்கோ அங்க சேஞ்ச் பாயிண்ட் 1. இங்க ரெண்டாவது தடவை மாறுது. சோ சேஞ்ச் பாயிண்ட் 2. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஆர்எல் கண்டுபிடிக்கணும். ஆர்எல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஹைச்சை மைனஸ் எஃப்எஸ் அப்படி இல்லைன்னா ஹைச்சை மைனஸ் ஐஎஸ். இங்க பாருங்க ஹைச்சை நமக்கு எஃப்எஸ்ல எந்த வேல்யூ இல்ல. பட் ஐஎஸ்ல வேல்யூ இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இந்த ஹைச்சையும் ஐஎஸ் என்ன பண்ணுங்க? மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும்? இதுல போகணும் ஆர்எல்ல சப்ஸ்டியூட் பண்ணும். திரும்ப என்ன பண்ணும்? ஹைச்சை. அதே ஹைச்சைல இருந்து தான் நமக்கு எஃப்எஸ் இருக்கான்னு பாருங்க. எஃப்எஸ் ரீடிங் இல்லைன்னா ஹைச்சையை மைனஸ் பண்ணுங்க. ஹைச்சையை மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு நேரம் இருக்கிற லைனிங்ல நம்ம எழுதியாச்சு. திரும்ப பாருங்க ஹைச்சை. நமக்கு இப்போ ஐஎஸ் ரீடிங் இல்ல. பட் அதுக்கு பதில் என்ன இருக்குது? எஃப்எஸ் ரீடிங் இருக்குது. அப்போ இந்த ஹைச்சை ரீடிங்கையும் எஃப்எஸ்ஸையும் மைனஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ 97.380 வந்துருச்சு. நான் இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? எங்கெங்கெல்லாம் பிஎஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் என்ன வரணும்? ஹைச்சை வரணும்.
அப்போ இந்த HI வரணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? RLயும் BSயும் பிளஸ் பண்ணணும். அப்ப RL நமக்கு 97 தெரிஞ்சிருக்குது. பிளஸ் BS 4.640 நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் 102.2020 வரும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? RL. RL கண்டுபிடிக்கணும் என்னது? HIல இருந்து IS இருந்துச்சுன்னா IS, FS இருந்துச்சுன்னா FS. இதுல பாருங்க நமக்கு IS தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இந்த HIல இருந்து தான் மைனஸ் பண்ணணும். இதுல இருந்து மைனஸ் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட்டா கண்டுபிடிச்சிருக்க HIல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இத மைனஸ் பண்ணி அதுக்கு நேரா இருக்கிற லைன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. சோ இங்க பாருங்க HI, இங்க IS இல்ல. ஆனா FS இருக்குது. அப்ப 2த்தையும் மைனஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஓகேவா? 101 வந்திருக்குது. இப்ப பாருங்க BS. அப்ப BS வந்துச்சா கண்டிப்பா என்னதான் வரணும்? கண்டிப்பா HI வரணும். அப்ப HI வரணும்னா ஃபார்முலா என்னது? RLயும் BSயும் பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த HIயும் IS இருக்கான்னு பாருங்க. FS இருக்கான்னு பாருங்க. நமக்கு IS இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? இதையும் மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் எழுதிடும். அதே லைன் எழுதிடும். திரும்ப 102 HI இருக்கா? FS இருக்கான்னு பாருங்க. IS தான் சாரி IS தான் இருக்குது. சோ HIயும் ISயும் மைனஸ் பண்ணுங்க. சோ அதே லைன்ல எழுதிருங்க. சோ இங்க பாருங்க IS இல்ல. பட் FS இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? HIயும் FSயும் மைனஸ் பண்ணி சேம் லைன்ல எழுதிடணும். ஓகேவா? சோ இதுக்கு நம்ம செக் என்ன பண்ணோம் அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் BS மைனஸ் சம்மேஷன் ஆஃப் FS. இது வந்து டிஃபரன்ஸ். சோ லாஸ்ட் RL டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் RL. ஓகேவா? போன தடவைல நமக்கு ரைஸும் ஃபாலும் எக்ஸஸா ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்போம். பட் ஹைஜீன் மெத்தட்ல ஒன்லி 2 செக் மட்டும்தான். சோ BS என்ன பண்ணுங்க? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. FS என்ன பண்ணும்? இந்த 3 ரீடிங்ஸையும் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டா கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் RL வந்து ஆல்ரெடி கிவன் குடுத்துருக்க வேல்யூ. இது நீங்க 2மே மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.980 வரும். அப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் ஓகே. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.